உடைந்த உள்ளத்தோடு இந்த தவக்காலத்தில் வந்தீர்களா? தேவன் இங்கே உங்களை எதிர்பார்க்கிறார். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தை மெதுவாக மாற்றத் தொடங்கும். நீங்கள் எங்கு இருந்தாலும் ஒரு கணம் மனதை அமைதிப்படுத்துங்கள். இந்த ஜெபம் முழுவதும் தேவன் உங்களோடு நடக்க விரும்புகிறார். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவே, இந்த பரிசுத்த தவக்காலத்தின் ஒவ்வொரு நாளிலும் உமது திருசந்நிதியில் தாழ்மையோடும் மனந்திரும்பிய இதயத்தோடும் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கள் நெற்றியில் பூசப்பட்ட சாம்பல் எங்களை நினைவூட்டுவது போல எங்கள் மண்ணிலிருந்து வந்தவர்கள் உமது கிருபை இல்லாமல் எதுவும் அல்ல என்பதையும், எங்கள் வாழ்க்கை முழுவதும் உம்முடைய கரங்களில் இருப்பதையும் நன்றியோடு ஒப்புக்கொள்கிறோம். கர்த்தாவே, இந்த தவக்காலம் வெறும் சடங்காக முடிவடையாமல் எங்கள் உள்ளங்களை ஆழமாக மாற்றும் ஒரு ஆன்மீக பயணமாக மாற அருள்தாரம். வெளியில் நல்லவர்களாக தோன்றினாலும் உள்ளே மறைந்திருக்கும் பெருமை, அகந்தை, பொறாமை, கோபம், மன்னிக்க முடியாத மனநிலை, சுயநலம் ஆகிய அனைத்தையும் உமது ஒளியால் வெளிப்படுத்தி சுத்திகரியுங்கள். இந்த தபக்காலத்தின் ஒவ்வொரு நாளிலும் நோன்பின் மூலம் எங்கள் ஆசைகளை அடக்க கற்றுக்கொள்ளவும், உடலின் விருப்பங்களை விட ஆவியின் அழைப்பை முன்னிலைப்படுத்தவும் உதவுங்கள். ஜெபத்தின் மூலம் உம்மோடு நெருக்கமாக பேசவும், உமது சத்தத்தை கேட்கவும், மௌனத்தில் கூட உமது சந்நிதியை உணரவும் அருள்தாரம். தானத்தின் மூலம் பிறரின் வலியை உணர்ந்து எங்கள் சுய மையத்தை உடைத்து அன்பின் கருவிகளாக மாற எங்களை வழிநடத்துங்கள். கர்த்தாவே, இயேசுவே, சிலுவையின் பாதையில் நடந்த நீர் போல எங்கள் வாழ்க்கையிலும் வரும் சுமைகள், குடும்ப பாரங்கள், நோய்கள், பொருளாதார கவலைகள், உறவு சிக்கல்கள், உள்ளார்ந்த போராட்டங்கள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்க கற்றுக்கொடுங்கள். சில நேரங்களில் எங்களை உடைக்க வேண்டியிருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த உடைந்த இடங்களில்தான் உமது கிருபை செயல்படுகிறது என்பதை நம்பும் விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்கள். இந்த தவக்காலத்தில் எங்கள் கண்களை சிலுவையின் மீது நிலைநிறுத்துங்கள். உலகத்தின் சத்தங்கள் எங்களை திசை திருப்பும் போது உமது தியாக அன்பே எங்களை மீண்டும் உம்மிடம் திருப்பட்டும். எங்கள் பாவங்கள் எங்களை குற்ற உணர்ச்சியில் தள்ளும்போது உமது இரக்கம் எங்களை நம்பிக்கைக்குள் உயர்த்தட்டும். கர்த்தாவே, இயேசுவே, இந்த 40 நாட்களின் முடிவில் நாங்கள் பழைய மனிதராக அல்ல, மாறிய மனிதராக, தாழ்மையுடன் வாழும் மனிதராக, மன்னிக்க தெரிந்த மனிதராக, அன்பை வெளிப்படுத்தும் மனிதராக, சிலுவையின் பாதையை தேர்ந்தெடுத்த மனிதராக நிற்க செய்யுங்கள். சாம்பலிலிருந்து சமாதானத்துக்குள், பாவத்திலிருந்து புது ஜீவனுக்குள், அழிவிலிருந்து உயிர்த்தெழுதலுக்குள் எங்களை மெதுவாக ஆனால் உறுதியாக வழிநடத்துங்கள். இந்த தவக்காலம் முடியும் போது எங்கள் வாழ்க்கையே உமக்கு மகிமை தரும் ஒரு ஜெபமாக மாறட்டும். எங்கள் சொற்கள், செயல்கள், எண்ணங்கள் அனைத்திலும் நீர் மகிமைப்படுத்துவீராக. கர்த்தாவே, இயேசுவே, எங்களை மாற்றுங்கள், எங்களை சுத்திகரியுங்கள், எங்களை உம்முடைய அன்பில் புதுப்பியுங்கள். இந்த தவக்காலம் எங்கள் வாழ்நாளின் திருப்பு முனையாக அமைய அருள்தாரம். ஆமீன். இப்போது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஒரு சுமையை மௌனமாக தேவனிடம் சொல்லுங்கள். கர்த்தாவே, இயேசுவே, இந்த தவக்காலம் முடியும் போது புது மனிதர்களாக, மாறிய மனிதர்களாக உமது முன்னிலையில் நிற்க எங்களுக்கு அருள்தாரும். எங்கள் வாழ்க்கை ஒரு ஜெபமாக மாறட்டும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவியும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களில் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உமது திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும்.
ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.